கிராம பின்னணியில இருந்து படிச்சு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம அக்னாலேஜ் பண்றோம், அதை நம்ம மனசார பாராட்டி இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்தவங்க பிள்ளைங்கள்ட்ட பார்க்கும்போது அவங்க இன்ஸ்பெக்டா பண்ண முடியும்? குழந்தைங்களை இன்ஸ்பெக்ட் பண்றதா, குழந்தைங்களை இன்ஸ்பயர் பண்றதா? என்ன அவங்க பண்ணிருக்கணும்? 50 நாளைக்கு அப்புறம் இவங்க போறாங்க ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு. அப்ப போகும்போது எதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும்? இவங்க ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு அது எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குதா இல்லையா அப்படின்றதானே இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப போய் கடந்த ஆட்சியில நொல்ல இருக்கு, நொட்டை இருக்கு, அதை செய்யாம விட்டாங்க, பாத்ரூம கழுவாம விட்டாங்க, இதை பண்ணாம விட்டாங்க. அப்ப என்ன உங்க ஆட்டா என்ன? இந்த கேள்வியா நீ கேட்ப? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம், எங்க பிள்ளைங்க எல்லாம் யாருங்க? கூலி வேலை செய்யறவங்க கிட்ட பிள்ளைங்க தான். அது கூலி வேலை செய்யறவங்க, எங்க அப்பா கூலி வேலை செய்யறாரு அப்படின்றத கேட்கறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம்? பல இடங்கள்ல நீங்களே சொல்றீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால மரத்தடியில கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. மரத்தடியில எங்க பேக் பெஞ்ச் எங்க வருது? லாஸ்ட் பெஞ்சுன்றது எங்க வரும்? மரத்தடியில உள்ள உட்காந்துட்டு படிக்கும்போது எதுக்கு இந்த குழந்தைங்க 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறவங்க, 8th வரைக்குமே நீங்க எடுத்துங்க, எதுக்கு அவங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்குங்க? தாய்மொழியில எழுத பழகுறதுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன முட்டாள்தனமான அறிவுக்கு அதாவது இதெல்லாம் ரொம்ப கேலி கூத்தாக்கக்கூடியது. வீட்டுல அவங்க பிள்ளைதான் சொல்லுது, அப்பா கூலி வேலை செய்யறவங்க, அம்மா கூலி வேலை செய்யறது, கூட பிறந்தவங்களும் இதே மாதிரிதான் இருப்பாங்க. அங்க எங்க இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எங்க போய் பேச முடியும்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்குங்க? இல்ல அது உண்மையிலே ரொம்ப அறிவுகட்டத்தனமானது. இந்த ஏஜ்ல எதுக்கு? இந்த வயசுல இந்த அதிகாரத்திற்கு முன்னால இப்படி அடங்கி ஒடுங்கி பணிஞ்சு அப்படியே அடிமை மாதிரி நிக்கிறாங்களா? இதே ஆசிரியர்கள் தான் இந்த மாணவர்களை அவங்க வகுப்புல இருக்கக்கூடிய நம்ம கூலி வேலை செய்யற வீட்டு பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அனுப்பி இருக்கிறோமே, நம்ம பிள்ளைங்களை அந்த ஆசிரியர்கள் நடத்துற விதம் இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க. இப்ப தொடர்பு கொண்டதுக்கு இனிஷியலா தேவைன்னா அது எப்ப வேணாலும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அது ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கு 10 வருஷம் ஸ்கூல்ல, அடுத்து காலேஜ்ல, அடுத்து PhD வரைக்கும் போட்டு எதுக்குங்க இந்த லாங்குவேஜை மாரடிச்சுக்கிட்டு இருக்கணும்? யூரோப்ல எந்த நாட்டிலையுமே இந்த பிரச்சனை கிடையாது. உலகத்துல எந்த நாட்டிலையுமே கிடையாது. சிவகாசியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வு தான் இப்போ விவாதமாவும் சர்ச்சையாவும் மாறி இருக்குது. அங்க அவங்க ஆய்வுங்கிற பேர்ல கட்டிடங்களா, வசதிகளா எப்படி இருக்கு, கழிப்பறை எப்படி இருக்குது, அங்க கல்வி சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்யறாங்க. அப்ப அந்த மாணவிகள்கிட்ட அவங்க ஆங்கிலத்துல உரையாடுறாங்க. அதுக்கு அந்த மாணவிகள் பதில் அளிக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது. உடனே ஆசிரியர்கள்ட்டையும் சொல்லி அது தொடர்பா கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களை பரவி அது மிகப்பெரிய அளவுல அதன் எதிர்வினைகள்லாம் வந்துட்டு இருக்குது. இது தொடர்பா நம்ம பேசிடலாம்ப்பா. முதல்ல இந்த அமைச்சருடைய ஆய்வு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுப்பா? முதல்ல இந்த அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு செல்வி கீர்த்தனா அந்த சிவகாசி தொகுதி எம்எல்ஏ அப்படின்றதுனாலையும், அப்புறம் அந்த தொகுதிக்கு இவங்க பொறுப்பா முதலமைச்சர் நியமிச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த காரணத்தை முன்னிட்டும் அமைச்சராகவும் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் அவர் அந்த தொகுதிக்கு உட்பட்ட எல்லா இடங்களையும் பார்க்க போறாரு. தொழில்துறை அமைச்சர் இவர் இந்த பள்ளிக்கு போறாரு, அரசு பள்ளிக்கு போய் அங்க இது கழிப்பறையை பாக்குறாங்க. நல்ல விஷயம். அதை இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து அந்த கம்ப்யூட்டர் லேப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அதை இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுல தூசி எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே அவங்க பாக்குறாங்க. பார்த்து அவங்களுடைய எதிர்வினை ஆற்றுறாங்க. இதெல்லாமே நல்ல விஷயம். ஒரு அவங்களுடைய தொழில்துறை அமைச்சர் அப்படின்றதையும் சரி, அப்புறம் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அப்படின்ற அந்த இதுலயும் சரி, அங்க இருக்கக்கூடிய பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்றது, அந்த பள்ளியினுடைய கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்கு அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதை நம்ம பாராட்டுறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க அதாவது அரசு பள்ளியில படிச்ச அப்படின்றாங்க. அரசு பள்ளியோ அல்லது அரசு உதவி பெற்ற நிதி உதவி பெறக்கூடிய தனியார் நடத்தக்கூடிய பள்ளியிலயோ படிச்சிருக்கிறாங்க. தமிழ் வழி கல்வி ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கிறாங்க. அப்படி தமிழ் வழி கல்வியில அந்த இதுல படிச்சு இவங்க இன்றைக்கு ஒரு இளம் வயதிலேயே ஒரு அமைச்சராக ஆயிருக்கிறாங்க அப்படின்னா
அது ரொம்ப முன்மாதிரியான எடுத்துக்காட்டான ஒரு ஒரு எக்ஸம்பிளரி இது. அவங்கள வந்து ஒரு முன்னுதாரணமா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கிராமத்துல பிறந்து, இத்தனைக்கு அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது. அவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க தெலுங்கு வீட்டுல பேசுனது தெலுங்கு, பள்ளியில படிச்சது தமிழ். அப்படி இருந்தா அவங்க தமிழ் படிச்சு சொல்றாங்க. கார்பரேட் உலகத்துக்குள்ள போய் தான் தட்டு தடுமாறி இங்கிலீஷ இன்னைக்கு இங்கிலீஷ்ல ரீல்ஸ் போடக்கூடிய அளவிற்கு திறமையை வளர்த்திருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது உண்மையிலே நம்ம மனசார பாராட்ட வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறை இளம் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே, இன்றைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண போனாங்களே அந்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவங்க, இருக்க வேண்டியவங்க. அந்த அளவிற்கு இவங்கள நம்ம இந்த 2 விஷயத்திற்காகவும் பாராட்டலாம். அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதா இருக்குது அப்படின்னு சொன்னது, அது பண்ணுது, அது நல்ல விஷயம். அடுத்து இவங்க ஒரு கிராம சூழ்நிலையில இருந்து தமிழ் வழியில கற்று, அதுவும் தெலுங்கு வீட்டுல பேசக்கூடிய சூழ்நிலைகளையும் தமிழ் வழியில கற்று, ஆங்கிலத்தையும் அப்புறம் தொழில் ரீதியாக கற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறது. இது 2மே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு ப்ராப்பரா வந்துரும். இப்போ முதல் பாயிண்ட், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. தாவிக ஆட்சிக்கு வந்து அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சுங்க. 10ஆம் தேதி முதலமைச்சர் ஆயிட்டாரு இவரு நம்ம விஜய் அவர்கள். ஓகே, இப்போ 10ஆம் தேதிக்கு அப்புறம் அப்ப இருந்து இவங்க செயல்பாடுகளை ஆரம்பிச்சிட்டாங்களா? பள்ளின்னு சொல்லும் போது அந்த விடுமுறை காலத்துலதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாத்தையுமே பார்த்து ரெடி பண்ண வேண்டிய காலம் அந்த காலம் தான். கரெக்டான டயத்துல இவங்க பொறுப்பு எடுத்துட்டாங்க. அமைச்சரவை எல்லாமே அதுக்கு அடுத்த வாரத்துல போர்ட்போலியோ இது எல்லாமே கொடுத்தாச்சு. பள்ளி கல்விக்குன்ட்டு ராஜ்மோகனை நியமிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சில நாட்கள்லயே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இவங்க எல்லாம் பொறுப்பா இருப்பாங்க அப்படின்ட்டு அமைச்சர்களையும் அலாட் பண்ணிட்டாங்க, அசைன் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே பொறுப்புகள்லாம் வந்துருச்சு. இப்ப இந்த மே மாசம் ஜூன் மாசம் முழுக்க இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருந்திருக்கணும் இந்த அரசு? மாணவர்கள் மீது அக்கறை உள்ளதாக இருந்திருந்தா, எந்த பள்ளிக்கு என்ன தேவை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன குறை இருக்கு, முந்தைய அரசுல எதெல்லாம் செய்யாம விட்டாங்க, எதெல்லாம் உடனடியாக நம்ம இப்ப செய்யணும் அப்படின்றத பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி இருந்திருக்கணும். அல்லது அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்திருக்கணும் அந்தந்த அலுவலர்களுக்கு, இல்லையா? அதான சரியான அணுகுமுறை. அப்படி கொடுத்திருந்துட்டு அப்புறம் இவங்க வந்து இப்ப போறாங்க, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல போறாங்க. மே மாசம் 10ஆம் தேதியில இருந்து 20 நாள் இருக்கு. ஜூன் 50 நாளைக்கு அப்புறம் இவங்க வந்து போறாங்க ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு. அப்ப போகும்போது எதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும்? இவங்க ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு அது எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குதா இல்லையா அப்படின்றதானே இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப போய் கடந்த ஆட்சியில நொல்ல இருக்கு, நொட்டை இருக்கு, அதை செய்யாம விட்டாங்க, பாத்ரூமை கழுவாம விட்டாங்க, இதை பண்ணாம விட்டாங்க. ஏன் ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆயிடுச்சு. இதெல்லாமே நீங்க செஞ்சிருக்க வேண்டிய வேலை. விடுமுறை காலத்துல அது பண்ணியிருந்திருக்கணும். அது பள்ளி ஆரம்பிச்சு 30 நாள் இருக்கு. அந்த டயத்துல நீங்க பண்ணிருக்கணும். அதெல்லாம் செஞ்சிருக்காங்களா செய்யலையான்றத நீங்க செக் பண்ணணும். உங்க ஆட்சிக்கு வந்து நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்க இனிஷியேட் பண்ண செயல்பாடுகள் அது நிறைவேறி இருக்கா நிறைவேறலையா அதைத்தான் இவங்க செக் பண்ணி இருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. இவங்க போயிட்டு முந்தைய அரசு செய்யாம விட்ட விஷயம் அந்த ரேஞ்சில தான் இவங்க வந்து அந்த ரீல். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்தது வந்து இப்ப உள்ள வந்துருவோம். இவங்க தொழில்துறை அமைச்சர். ஆனா நம்ம சொன்னது மாதிரி கிராம பின்னணியில இருந்து படிச்சு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம அக்னாலேஜ் பண்றோம், அதை நம்ம மனசார பாராட்டி இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்தவங்க பிள்ளைங்கள்ட்ட பார்க்கும்போது அவங்க இன்ஸ்பெக்டா பண்ண முடியும். குழந்தைங்களை இன்ஸ்பெக்ட் பண்றதா, குழந்தைங்களை இன்ஸ்பயர் பண்றதா, என்ன அவங்க பண்ணிருக்கணும்? இவங்க போனவங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கணும். இன்ஸ்பெக்ட் யாரை போய் பண்ணீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பண்ணீங்க. அதுலயுமே நம்ம சொல்லிட்டோம். இவங்க இனிஷியேட் பண்ண விஷயங்களை எது பண்ணிருக்கு பண்ணலன்றத பார்த்துருந்துருக்கணும். சரி, அதை கூட விட்டுருவோம். பண்ணது ஓகே. ஆனா குழந்தைங்கள்ட்ட போய் பார்க்கும்போது நீங்க இன்ஸ்பயர் பண்ணணுமா, அவங்கள மோட்டிவேட் பண்ணணுமா,
அவங்களுக்கு பாரு, நான் எவ்வளவு உங்களை மாதிரி தான்ப்பா, உங்களை விட சிரமமான சூழ்நிலையில இருந்து நான் படிச்சேன்ப்பா. இப்ப இருக்க வசதி கூட நான் படிக்கும் போதெல்லாம் இல்ல எங்க ஸ்கூல்ல. ஆனா நான் படிச்சு பாத்தீங்களா வந்துட்டேன். இங்கிலீஷ்ன்றது இந்த மாதிரி தான்ப்பா கஷ்டமான இதாத்தான் இருந்துச்சு. ஆனா நானு வேலைக்கு போகும்போது அங்க இருந்து படிச்சு ஒரு தன்னம்பிக்கையோட நான் படிச்சு, வைராக்கியத்தோட படிச்சு, விடாமுயற்சியோட நான் படிச்சு, இன்னைக்கு வந்து அமைச்சரா நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன் பாத்தீங்களா? நீங்க என்னை விட சிறப்பா வரணும். நீங்க முதலமைச்சராவே வரணும். நான் வந்து தொழில்துறை அமைச்சரா தான் வந்திருக்கேன். மத்திய அமைச்சரா வாங்க. அந்த மாதிரி தானங்க இவங்க பேசியிருக்கணும். அப்படின்னா தான் இவங்க உண்மையிலேயே இவங்க வந்த பின்னணிய அவங்க மதிச்சிருக்கிறாங்க, அது ஏற்று இருக்கிறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இவங்களே இவங்களை மதிக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு அங்க நடந்த விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுடைய பின்புலத்தை மதிச்சிருந்தாங்க, அதை வந்து ஓன் பண்ணி இருந்தாங்க, அதுல அவங்களுக்கு பெருமை இருக்குது அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட இப்படி நடந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்குதான்ப்பா அவங்க இங்க எக்ஸ்ல வந்து இவ்வளவு போட்டிருக்காங்க. பெரிய நான் கேப் வந்து இருக்கு. ஆய்வு அவங்க வந்து செஞ்சது வந்து தவறா எஜுகேஷன் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. விமர்சனங்கள்லாம் வந்து தப்பா பாக்குறீங்க. நான் வந்து இவ்வளவு உங்கள மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவதான். என்னால தொழில்துறை அமைச்சரா ஆயிருக்க முடியுது, அதான் அமைச்சரா இருக்க முடியுது. அதுக்காக தான் நீங்களும் இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அந்த அவங்கள்ட்டயே ஸ்டூடெண்ட் மாணவர்கள்ட்டயே உரையாடினேன். அது வந்து தப்பான புரிதலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ல பதிவு போட்டிருக்காங்கப்பா. இல்ல அவங்க அப்படி மாணவர்கள்ட்ட உரையாடலாம் இல்ல. அவங்க வந்து மாணவர்களை செக் பண்றாங்க, எக்ஸாம் நடத்துறாங்க. அவங்க வந்து உரையாடல் நடத்தல, அது உரையாடல் கிடையாது, அது இன்ஸ்பெக்ஷன் தான் அவங்க பண்றாங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம், அவங்க இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கணும். இப்ப அந்த குழந்தை இப்ப என்ன பண்ணிருக்கலாம், அந்த குழந்தைகிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த அம்மா இந்த மாண்புமிகு அமைச்சர் அவங்க முதல்ல பேசுறாங்க. அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் தயங்குது. அதுக்கப்புறம் அந்த அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் கேட்கிறாங்க, அதை சொல்லிடுறாங்க. உடனே அடுத்து வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷுக்குன்ட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வார்த்தையை சொல்லி அர்த்தம் கேட்கிறாங்க, அதுக்கு குழந்தைங்க சொல்லிடுறாங்க. உடனே அடுத்த டாபிக் மாறுறாங்க பாருங்களேன். நீ என்ன கரெக்டா சொல்லிருவியா, என்ன ஏமாத்துறியா நீயே அப்படின்ட்டு அடுத்தது கேக்குறாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ். அங்க போய்கிட்டு அது கேள்வியே ரொம்ப தப்பான கேள்வி. குழந்தைங்கள்ட்ட வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கலாம். குழந்தைங்கள்ட்ட நீ வந்து படிச்சு என்ன ஆக போற, எதிர்கால கனவு என்ன அப்படின்னு கேட்கலாம். உங்க அப்பா என்ன, உங்க ஆத்தா என்ன, இந்த கேள்வியா நீ கேட்ப? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம், எங்க பிள்ளைங்க எல்லாம் யாருங்க? கூலி வேலை செய்யறவங்க கிட்ட பிள்ளைங்க தான். அது கூலி வேலை செய்யறவங்க, எங்க அப்பா வந்து கூலி வேலை செய்யறாரு அப்படின்றத கேட்கறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம்? இதெல்லாம் ரொம்ப சடிஸ்டிக்கான, அதாவது அடுத்தவங்களை துன்புறுத்தி அவங்களை வதை செய்து அதுல பெறக்கூடிய இன்பம், இதெல்லாம் ரொம்ப உளவியல் ரீதியாக ஒரு அதாவது பிறழ்வு இது. குழந்தைங்கள்ட்ட அங்க போய் கேட்கலாமா? இப்ப இவங்களே படிச்சாங்கன்னு சொல்றாங்க, தமிழ் மீடியத்துல படிச்சாங்க, ஆனா அவங்க அரசு பள்ளியில படிக்கல. படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல அவங்க சொன்னது மாதிரி கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியாக இருந்தாலுமே கூட அங்கேயுமே பெரும்பாலானவங்க சாதாரண கூலி வேலை வீட்டு பிள்ளைகளாகத்தான் இருக்கும். அங்க போய் ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் அப்படின்ற கேள்வி எல்லாம் தேவையே கிடையாது. அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. இட் இஸ் அன் இன்சல்ட், ஹியூமிலியேஷன். வெளிநாட்டுல எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க, கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து அப்படி கேட்கறாங்க. அந்த குழந்தையுமே சொல்லுது கூலின்னு சொல்லுது. அதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? அதுக்கு மேல என்ன பதில் சொல்லணும்? அந்த குழந்தை சொல்லுதே, பதில் சொல்லுது, அப்பா வந்து மை ஃபாதர் இஸ் கூலி அப்படிங்குது. 2 தடவை அதுவும் கூலின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் நீ பதில் சொல்லி கேள்வியை வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு அவங்க கேட்டது அரைங்குறைமான இங்கிலீஷ்ல கேட்கிறாங்க. அந்த மேடம் அமைச்சர் கேட்டது. அந்த பள்ளி பக்கத்துல இருந்த ஆசிரியர் வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் கேக்குறாங்க. ஆக்சுவலா ஆக்குபேஷன்ன்ற வார்டு தான் வாட் இஸ் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்ற அர்த்தத்துலதான் கேட்டு இருந்திருக்கணும். ஓகே, அது கூட கேட்டாங்க. அதுக்கு குழந்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பதிலும் சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் வந்து காமெண்ட் என்னன்னா பாருங்க, பேக் பெஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்கப்பா. இந்த நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களா வந்து காலேஜ்ல அந்த இது படி உட்கார வைக்க மாட்டீங்க, ரோல் நம்பர் படி உட்கார வைப்பீங்க. நம்பர் 1ல இருந்து லாஸ்ட்ல யாரு இருக்காங்களோ அவங்க படி உட்கார. அந்த லாஸ்ட்ல ரோல் நம்பர் இருக்கவங்க கூட ஃபர்ஸ்ட் ரேங்கரா இருக்கலாம், ஆனா அவங்க லாஸ்ட்ல ரோல் நம்பர் படி உட்காருவாங்க. அப்போ அவங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறதா? இந்த லாஸ்ட் பெஞ்ச் கலாச்சாரங்கிறதே வந்து ஒரு தப்பானது மாதிரி தானப்பா இருக்கும். லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளுங்க அப்படி சொல்லி நீங்களே எப்படி வந்து சொல்லுவீங்க? அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது.
இல்ல அது எப்படின்னா, இது லாஸ்ட் பெஞ்ச்ன்றது ஒரு ஸ்டீரியோ டைப். இது எப்படி தொடங்குது அப்படின்னா, ஹைட் படி உட்கார வைப்போமா? வழக்கமா ஸ்கூல்ஸ்ல வந்து சின்ன ஹைட் கம்மியா இருக்கிறவங்கள ஃப்ரண்ட்லயும், அப்புறம் ஹைட் இதா இருக்கிறவங்க முன்னாடி உட்கார வைப்பாங்க. வழக்கமாகவே கொஞ்சம் நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிற பசங்க வந்து கொஞ்சம் சேட்டை அதிகமா பண்ணுவாங்க. வழக்கமா. அதுலயுமே இந்த சின்ன பசங்க எல்லாம் குறும்பு, ஊம குசும்பு பண்றவங்களும் இருக்கிறாங்க. குட்டி பசங்க. ஹைட் சின்னதா இருக்கிறவங்க வந்து ரொம்ப சேட்டை பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நார்மலா பிசிக்கலா ஸ்டாமினா இருக்கிற அந்த பசங்க வந்து கொஞ்சம் துடுக்கா இதா இருப்பாங்க. அதனால பேக் பெஞ்ச்ல இருக்கிற பசங்க வந்து இந்த மாதிரி துடுக்கான பசங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அப்படின்னா அவன் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டான். ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டீரியோ டைப்ஸ் அது எல்லாமே அந்த பேக் பெஞ்சோட லாஸ்ட் பெஞ்சோட அப்படியே அட்டாச் ஆகி வழியா நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். பின்னாடி இருக்கிறவங்க இது பண்ணுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப கிரியேட்டிவா இருக்காங்க. இப்ப நான்லாம் பார்த்திருக்கேன். என்னுடைய அனுபவத்துல பின்னாடி பெஞ்ச்ல போய் அதாவது சில சமயங்கள்ல நான் ஃப்ரீயா விட்டுருவேன். பல சமயங்கள்ல இந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கிற டயத்தை குறைக்கணுன்றதுக்காக நம்பர் படி உட்கார வச்சிருப்பேன். ஒரு நிமிஷத்துல அட்டெண்டன்ஸ் எடுத்துருவேன் நான். ஏன்னா அவங்க நம்பர் படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க கேப் இருக்கோ அந்த நம்பரை வந்து அப்படியே நோட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். அது ஒரு பெரிய வசதி அப்படி உட்கார்றதுல. அப்புறம் சில சமயங்கள்ல நீங்க விருப்பப்படி உட்காந்துக்கங்க அப்படின்ட்டு விடும்போது சில சமயம் அப்படி கேங்கா உட்காருவாங்க. அப்படி கேங்கா உட்கார்ற பசங்களை நீங்க பாருங்க இன்னைக்கு அந்த பசங்க அவ்வளவு கிரியேட்டிவா இருக்காங்க. ஆட் ஏஜென்சிஸ் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பேரு மீடியால கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பேக் பெஞ்ச்ல இருந்தவங்கன்றவங்க. அப்புறம் அகடமிக்காகவே அவங்க வந்து கிளாஸ் டாப்பர்ஸ் அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. அதனால அந்த மித்து இதெல்லாம் இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் இதெல்லாம் இதுல அர்த்தமே கிடையாது. அதெல்லாம் போய் இன்னைக்கு இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் கல்வி அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்குப்பா. இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி சேஞ்சிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி அந்த கல்வியியல் உளவியல் அது எதுவுமே புரியாம அமைச்சர் அம்மா அவங்க வந்து மாண்புமிகு அமைச்சர் அப்படி பள்ளியில அப்படி போய் பேசிட்டாங்க லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற அதுல எல்லாம் எந்த உண்மையுமே கிடையாது. இன்னைக்கு சூழ்நிலையில அந்த லாஸ்ட் பெஞ்ச்ன்றதே இல்ல. அப்புறம் பல ஸ்கூல்ஸ்ல நீங்க பாருங்க அரேஞ்ச்மெண்ட்டவே மாத்துறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லங்க எத்தனை ஸ்கூல்ல நீங்க பெஞ்ச் போட்டு மாணவர்களை வந்து அப்படி அழகா உட்கார வச்சு நீங்க வந்து வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கிளாஸ்ல ஸ்ட்ரென்த்தே இல்ல. 4-5 வகுப்புகளை ஒன்னா சேர்த்து வச்சு ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி அப்படிதான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. பல ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்ல நீங்களே சொல்றீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால மரத்தடியில கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. மரத்தடியில வந்து எங்க பேக் பெஞ்ச் எங்க வருது? லாஸ்ட் பெஞ்ச்ன்றது எங்க வரும்? மரத்தடியில உள்ள உட்காந்துட்டு படிக்கும்போது. அதனால யதார்த்தத்திற்கு புறம்பான உளவி அப்டேட் ஆன ஒரு தியரி அதை உள்வாங்கிக்கிட்டு அவங்க பேசி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால அதை விட்டுலாம். இப்போ இந்த குழந்தைகிட்ட பேசினதுலயே நீங்க பாருங்க இந்த ஆங்கிலம் கொடுக்குறாங்க இல்லையா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதுக்கு எதுக்கு இந்த குழந்தைங்க வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறவங்க 8th வரைக்குமே நீங்க எடுத்துங்க எதுக்கு அவங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்குங்க? தாய்மொழியில எழுத பழகுறதுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தாய்மொழியில பேசுறதுக்கு பிழை இல்லாம பேசுறதுக்கு பிழை இல்லாம எழுதுறதுக்கு பிழை இல்லாம தட்டு தடுமாற்றம் இல்லாம வாசிக்கிறதுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்குமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு அந்த பயிற்சி தான் இருக்கணும். ஆங்கிலம்ன்றது 8th வரைக்குமே வந்திருக்க கூடாது. சரி எப்படியோ 1ஆம் கிளாஸ் வரை இப்ப வந்துருச்சு, இப்போ இருக்கு. இந்த சிஸ்டத்துல ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது எதுக்குங்க? ஸ்போக்கன்னா என்ன அர்த்தம்? பேச்சு மொழி இல்லையா? யாரு பேச முடியும்? பேச்சு மொழியை எப்படி நீங்க கத்துக்குவீங்க? அந்த பேசிக் அடிப்படையே தெரிய வேண்டாமா? வீட்டுல பேசுறவங்க ஆங்கிலம் பேசக்கூடிய சூழல் இருந்தால் மட்டுமே அந்த குழந்தையால ஸ்போக்கன் இங்கிலீஷை கத்துக்கவே முடியும். ஸ்கூல்ல அந்த இங்கிலீஷ் பீரியட் ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல 1 ஹவர்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வகுப்புல நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிற முடியுமா? அது வந்து நீங்க கத்துக்கிறீங்களா? என்ன முட்டாள்தனமான அறிவுக்கு அதாவது இதெல்லாம் ரொம்ப கேலி கூத்தாக்கக்கூடியது. வீட்டுல அவங்க பிள்ளைதான் சொல்லுது அப்பா கூலி வேலை செய்யறவங்க, அம்மா கூலி வேலை செய்யறது.
கூட பிறந்தவங்களும் இதே மாதிரிதான் இருப்பாங்க. அங்க எங்க இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எங்க போய் பேச முடியும்? கடையில போயிட்டு கடைக்காரன்ட்ட போய் இப்ப அவங்க வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஆமா, போய் இந்த இது பருப்பு வாங்கிட்டு வா, கடுகு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு குழந்தைய அனுப்புனாங்கன்னா, அங்கிள் கிவ் மீ 50 grams ஆஃப் கடுகு அப்படின்னு போய் கேட்குமா? அந்த அந்த சூழ்நிலையா இருக்கு. என்ன இதுக்காக இங்க இங்கிலீஷ் வேணும்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்கு? ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்குங்க? இல்ல, அது உண்மையிலே ரொம்ப அறிவுகட்டத்தனமானது. இந்த ஏஜ்ல எதுக்கு? இந்த வயசுல எப்ப தேவைப்படும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்? அவங்க தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க, வேலை நிமித்தமா போறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில அவங்க கத்துக்குவாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல 2 தமிழர்கள் பேசும்போது, வீட்டுல பேசும்போது, பள்ளியில பேசும்போது தமிழ்ல தான் பேச போறோம். இங்கிலீஷ் எதுக்கு? தெலுங்கு எதுக்கு? ஹிந்தி எதுக்கு? மலையாளம் எதுக்கு? அவங்க தாய்மொழி இருந்தாலே போதும் இல்லைங்க. அதுல இன்னொரு மொழியில புலமை வேணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது வந்து அது அதான் அந்த பண்பாட்டிலேயே ஊறி பிறந்து வளர்கிறவங்களால மட்டும்தான் ஸ்போக்கன் இங்கிலீஷவே நல்லா ஒழுங்கா பேசவே முடியும். ரிட்டன் இங்கிலீஷ், கிராமட்டிக்கலி கரெக்ட் இங்கிலீஷ் அந்த இதை கத்துக்கிறது ஈஸி, அதை கத்துக்கலாம். ஆனா பேசுறது இருக்குது பாத்தீங்களா, அது வேற. அதுக்கு தேவையான பின்புலமே, அந்த ஆம்பியன்ஸ், அந்த கான்டெக்ஸ்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது எதுவுமே புரியாம தற்குறித்தனமா முட்டா அரைகுறையான அறிவை வச்சுக்கிட்டு ஒருவித வன்மமும் கர்வமும் ஆணவமுமா இதை அணுக முடியாது. இதெல்லாமே அவங்க பண்ணுனாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரியான அணுகுமுறை பொறுத்த மட்டும் இருக்கு. இது ஒரு பாயிண்ட்ங்க. இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? அங்க அந்த இவங்க அமைச்சர் வந்து நீங்க ஒரு டைம் சொல்லியிருக்கிறீங்க, நீங்க வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறப்ப பிரின்சிபல் அந்த சைடு போனா கூட அனுமதி, அதாவது வகுப்பு ஆசிரியர்கிட்ட அனுமதி கேட்டுதான் உள்ள வரணும், ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணணும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு விஷயம் நெருடலா பட்டுச்சுப்பா. அமைச்சர் பேசிட்டு இருக்கப்ப அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கையை கட்டி நின்று இருந்தாங்க, மாணவர்களும் கையை கட்டி நின்று இருந்தாங்க. அந்த ஆசிரியர்களும் வந்து கையை கட்டி நின்றுட்டு இருந்தது ஒரு நெருடலா இருந்துச்சு. ஆசிரியர்கள் இது மாதிரி கையை கட்டி நிப்பாங்களா அப்படிங்கிறது. அதாங்க, அது என்ன கல்ச்சர் இது? ஒரு வகுப்புக்குள்ள ஆசிரியர் வந்து ஆல் இன் ஆல், மாஸ்டர், பாஸ், காட், கடவுளுங்க. வகுப்புல மாணவர்கள் கூட இருக்கும்போது வகுப்பு நேரத்துல ஆசிரியர் கடவுளுடைய அந்தஸ்துல இடத்துல இருக்கிறாரு. மாதா பிதா குரு தெய்வம். அவங்கள, அந்த ஆசிரியர்களை மாணவர்கள் முன்னாடி அந்த வகுப்பு ஆசிரியர் இருக்கிறாங்க, மற்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர், அவங்க எல்லாரும் இவங்க யாருங்க? இந்த மாண்புமிகு அமைச்சர் அங்க மாணவர்களுக்கு யார்? அவங்க என்ன அடிப்படையில இவங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க? இவங்க முன்னாடி அவங்க எல்லாம் கை கட்டி மரியாதை, அவ்வளவு மரியாதை காட்டிட்டு இருக்காங்க. மரியாதை மதிக்கணும்ன்றது வேற விஷயம், மரியாதை கொடுக்கணும்ன்றது வேற. ஆனா இது எப்படி ஒரு பெரிய அதிகாரத்திற்கு முன்னால அடிபணிஞ்சு கொத்தடிமைகள் மாதிரி அந்த உண்மையில இந்த ஆசிரியர்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லைங்க. அதைதான் நான் முதல்ல சொல்லுவேன். அந்த ஆசிரியர்கள் தன்மானத்தோட அவங்க வந்து பயம் என்னத்துக்கு வருது? இந்த அமைச்சர் வந்து இன்ஸ்பெக்ஷனே பண்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம், இல்ல சிஇஓ வர்றாங்க, டிஓ வர்றாங்க, யாரோ அது கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. பண்ணும்போது எதுக்காக இவங்க வந்து ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து கடமையை சரியா செய்யலன்னு தானே அர்த்தம். கடமையை ஒழுங்கா செஞ்சிருந்தா, ஒழுங்கா மாணவர்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா எதுக்கு பயப்படணும்? இப்படி அடிமை மாதிரி நிக்கணும்? இது அவங்களுடைய அந்த ஆசிரியர்கள் மேல நிச்சயமாக குற்றம் இருக்கு. அவங்களுடைய கடமைகளை செய்யறதுல பொதுவாகவே நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய அனுபவத்துல இந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 90% ஆசிரியர்கள் அவங்களுடைய ஆட்டிடியூட மாத்தியே ஆகணும். இப்ப இந்த அதிகாரத்திற்கு முன்னால இப்படி அடங்கி ஒடுங்கி பணிஞ்சு அப்படியே அடிமை மாதிரி நிக்கிறாங்களா? இதே ஆசிரியர்கள் தான் இந்த மாணவர்களை, அவங்க வகுப்புல இருக்கக்கூடிய நம்ம கூலி வேலை செய்யற வீட்டு பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அனுப்பி இருக்கிறோமே, நம்ம பிள்ளைங்களை அந்த ஆசிரியர்கள் நடத்துற விதம் இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க, எவ்வளவு. நான்லாம் கண்ண பாத்திருக்கேன். இந்த தருதலைங்களை வச்சுக்கிட்டு மாரடிக்கிறது. நான் வாங்கிட்டு வந்த நொந்துக்கிற ஆசிரியர்கள் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் நீலாம் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு பிள்ளைங்களை திட்டுறதை நான் பார்த்திருக்கேன். இப்ப இந்த மாதிரிதான் இதுதான் ஆட்டிடியூடா இருக்கு. பிள்ளைங்களை வந்து ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்களை அவங்க சொந்த பிள்ளைங்க மாதிரி நடத்துறது 10% பேர் இருப்பாங்கப்பா.
அந்த 10% பேருமே அவங்க பிள்ளைகளை தனியார் பள்ளியில தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல. அரசு பள்ளியில யாருமே படிக்க வைக்கல. அவங்க வேலை பார்க்குற பள்ளியில யாரும் படிக்க வைக்கல. ஆனா கன்சர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10% பேரு ஓரளவுக்கு பிள்ளைங்களை மனுஷங்களா 90% பேர் மனுஷங்களாவே மதிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கு, சம்பளம் வரணும். அதுக்கு இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க இந்த பிள்ளைங்களை. அவ்வளவுதான். எக்ஸ்ப்ளாய்ட் them. அதனால அவ்வளவு தூரம் இல்ட்ரீட் பண்றாங்க. அதோட ஒப்பிடும்போது நம்ம அமைச்சர் அவங்க அந்த பிள்ளைகளை டீல் பண்ணது எவ்வளவோ பரவாயில்லன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அவ்வளவு மோசமா அந்த ஆசிரியர்கள் பிள்ளைங்களை நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் இந்த அமைச்சர்கள் பார்க்கணும். கல்வி அமைச்சர் பார்க்கணும். கல்வித்துறையில அந்த சீர்திருத்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். இதான்ப்பா நான் பாக்குறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஊடகங்கள்லயுமே விவாதங்கள் அதெல்லாமே பண்ணாங்க. இந்த மொழிய அது ஒரு தொடர்புக்கானதுதான் அப்படின்றாங்க. இந்த லாங்குவேஜ் இஸ் a means of communication. தொடர்பு கொள்ளுவதற்கான ஒரு கருவி மொழி அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட் தான். மொழி வெறுமனே தொடர்பு கொள்வதற்கான கருவி மட்டும் கிடையாது. தமிழை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? தமிழ் நம்முடைய தாய் மொழின்னு சொல்றோம் இல்லையா? தமிழ் ஒரு மொழி தானே. ஆனா அந்த மொழியை தொடர்பு கொள்றதுக்கான ஊடகம் அப்படின்ட்டு மட்டும் எடுத்துக்கிறோமா? தமிழ் தான் என்னுடைய உயிர். என்னது அந்த பாட்டெல்லாம் இருக்குல்லப்பா, தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிர் மூச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் எங்கிருந்து வருது? அப்போ ஒரு மொழின்றது வெறுமனே தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவி மட்டும் கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் மீன்ஸ், இட் இஸ் மோர் than that. இட் இஸ் அவர் லைஃப் ஸ்டைல். என்னுடைய வாழ்வு, என்னுடைய உயிர் மூச்சு, என்னுடைய வாழ்வியல் முறை. அடுத்து இந்த லிங்குவிஸ்ட்ஸ், அதாவது மொழியியல் ஆய்வாளர்கள், அந்த மொழியியல் உளவியல் அதை எடுத்தணுமா, அந்த இதுபடி பார்த்தா நாம சிந்திக்கிறதே மொழியில தான் சிந்திக்கிறோம். மொழி இல்லாம நம்ம சிந்தனையே இருக்காது. அதனால மொழி என்பது நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு, கட்டுப்படுத்துறது இல்லை. அந்த மொழியில தான் நம்ம சிந்திக்கவே செய்கிறோம். அதனால மொழி என்பது நம்முடைய சிந்தனை, மொழி என்பது நம்முடைய வாழ்வியல், தொடர்புக்கான ஒரு சாதனம், ஊடகம். இது ஒட்டுமொத்தமா அந்த முழு பரிமாணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஏன் நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து இங்கிலீஷை கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? +2 முடிச்சுட்டு காலேஜுமே இங்கிலீஷ் மீடியத்துலதான் நடக்குது தமிழ்நாட்டுல. அங்கேயும் போய் படிச்சு முடிச்சுட்டு எத்தனை பேரால இங்கிலீஷ்ல எழுத முடியுது, ஒரு அப்ளிகேஷன் போட முடியுது? நான் காலேஜ்ல டிகிரி முடிச்ச பசங்களை சொல்றேன், எத்தனை பேரால தப்பு இல்லாம இங்கிலீஷ்ல எழுத முடியுது? பேசுறதுக்கு கான்பிடன்ஸே கிடையாது. ஏன்னா அதுக்கான சூழல் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. அது கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட நம்ம விட்டுருவோம். ஏன்னா அதை பற்றி நான் விரிவா சொல்லிட்டேன். அது வேற ஒரு தளத்துல இருந்து பார்க்கணும். நான் எழுத்து மொழியிலேயே எடுத்துக்கங்க. இங்கிலீஷ் ஏன் முடியல அப்படின்னா, ஏன்னா ஆங்கிலம்ன்றது அது ஒரு பண்பாட்டோடு சேர்ந்ததாக இருக்கு, அது ஒரு வாழ்வியலோடு சேர்ந்ததாக இருக்கு. அந்த வாழ்வியல், அந்த மதிப்பீடுகள் நமக்கு இல்ல. நம்முடைய மதிப்பீடுகள், நம்முடைய சிந்தனை போக்கு இது வேற, அது வேற. இந்த நம்ம இந்த அம்மான் வந்துருச்சு. இந்த மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஒரு காணொலி போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல. அப்படி அதுல என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருந்தாங்க? அவங்க காஸ்டியூம் என்ன? ஆங்கிலத்துல பேசுறாங்கன்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஆடையும் மாறுச்சா? ஏன் மாறுச்சு? அந்த ஆடை மாறுது, அவங்க பேசுற உடல், அந்த அந்த மொழி மாறுது, உடல் எப்படி வச்சிருக்கிறாங்க அது மாறுது, தோரணை மாறுது, எல்லாமே மாறுது. ஏன் மாறுச்சு? இதுதான் பாயிண்ட். அப்போ மொழி என்பது வெறுமனே தொடர்பு கொள்வதற்கானது மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி, சிந்தனை போக்கு இருந்ததா இருக்கு, அது ஒரு பண்பாடு. இப்போ இதுதான் நமக்கு இங்க அவசியமே இல்லைங்க. ஆங்கிலம் நமக்கு அவசியமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் இருக்கும்போது தேவையில்லை, வேலை நிமித்தமாக அல்லது ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்ப இவங்களே அவங்களுடைய போஸ்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. எப்படி அந்த வேலைக்காக போகும்போது ஆரம்பத்துல தடுமாறினாங்க, அப்புறம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாங்க, இப்பவும் தொடர்ந்து கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு போட்டிருக்காங்க. அதேதாங்க, அதேதான் எல்லா பிள்ளைங்களுக்கும்.
தேவைப்படும் போது அப்ப போய் கத்துக்கிடுவாங்க. 30 நாள்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம்ன்றாங்க. வெளிநாட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னா அங்க போய் நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, அங்க போய் அடாப்ட் பண்றதுக்கு தேவையான லாங்குவேஜ் அது கத்துக்கிறதுக்கு ஒரு 30 நாள் போதும். புஸ்தகம் இருக்கு. இப்போ ஆன்லைன்ல எல்லாம் அத்தனை ஆப் வந்துருச்சு. 30 நாள்ல 2 வாரத்துல கூட நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிக்கப் பண்ணிருக்கலாம். எனி லாங்குவேஜ் ஃபார் தட் மேட்டர் பிக்கப் பண்ணிடலாம். அங்க எங்க போகணுமோ இப்ப எதுக்கு இங்கிலீஷை கத்துக்கிறணும்? நம்ம புள்ள, நம்ம வீட்டு புள்ள, இந்த இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இந்த பிள்ளை நிச்சயமா பாருங்க பெரிய ஆளா வருங்க. வித் ஆல் மை பிளெஸிங்ஸ் அந்த குழந்தை வந்து நிறைய பெரிய ஆளா வரும். இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்றாங்க இல்லையா, அது நீங்க பாருங்க. சப்போஸ் அந்த குழந்தை ஜெர்மனிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, ஜெர்மன் கத்துட்டு போகுது. பிரான்ஸுக்கு போகணும்னா பிரெஞ்சு கத்துட்டு போகுது. ரஷ்யாவுக்கு போகணும்னா ரஷ்யனை கத்துக்கிட்டும். ஜப்பானுக்கு போகணும்னாக்க ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டும். சைனீஸை கத்துக்கிட்டும். அங்க போகணும்னா எதுக்கு இங்கிலீஷை கத்துக்கிறணும்? எந்த நாட்டுக்கு போறோம், எங்க வேலை கிடைக்க போகுதோ, எந்த மாதிரியான என்னுடைய இலக்கு இருக்கோ, எதிர்காலத்தை நான் எப்படி திட்டமிடுறேனோ அதற்கேற்ற உதவியாக இருக்கக்கூடிய மொழியை நான் எப்ப வேணாலும் பிக்கப் பண்ணிட்டு போறேன். அங்க போயிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த அங்க போன பிற்பாடு நீங்க அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னா இந்த மொழி மட்டுமே பத்தாது. அந்த மொழி நீங்க பேச பேச உங்களுடைய சிந்தனையையும் மாற்றும். இன்னைக்கு இருக்க அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கக்கூடிய இந்தியன்ஸ் நீங்க எடுத்துக்கீங்களேன், அவங்க இந்தியர்கள்னு நீங்க சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அமெரிக்க அந்த வாழ்வியல் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய வாரிசுகள் என்ன சொல்லுவாங்க, நாங்க அந்த கும்பகோணத்துல அந்த எங்க பிறந்தோம், இல்ல இங்க பிறந்தோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பூர்வீகங்களை சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அந்த தமிழ் வாசனையோ இல்ல இந்திய வாசனையோ எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க அப்படி மாறிடுவாங்க. அதுதான் மொழி. ஓகே, இப்ப தொடர்பு கொள்றதுக்கு இனிஷியலா தேவைன்னா அது எப்ப வேணாலும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அது ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கு 10 வருஷம் ஸ்கூல்ல, அடுத்து காலேஜ்ல, அடுத்து பிஹெச்டி வரைக்கும் போட்டு எதுக்குங்க இந்த லாங்குவேஜை மாரடிச்சுக்கிட்டு இருக்கணும்? யூரோப்ல எந்த நாட்டிலையுமே இந்த பிரச்சனை கிடையாது. உலகத்துல எந்த நாட்டிலையுமே கிடையாது. இங்க மட்டும் எதுக்குங்க இதை போட்டு அழுகணும்?